வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்மளோட லெஸ் தேன் 1500 கேலரிஸ் டயபெட்டிக் டயட் பிளானோட 7வது நாள். இன்னைக்கு நம்மளோட மார்னிங் ட்ரிங்க் 1/2 லிட்டர் மோர். இது கிட்டத்தட்ட 90 கேலரிஸ். 2 பெரிய ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா திட்டு திட்டாக வராது. அதுக்காக தான். நல்லா அடிச்சிட்டிங்கன்னா 2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஸோ நம்மளோட 1/2 லிட்டர் மோர் ரெடி. இதை தான் நம்ம காலையில் குடிக்க போகிறோம். 1/2 லிட்டர் மோரில் 4.6 கிராம் ப்ரோட்டீன், 6 கிராம் ஃபேட்ஸ் அண்ட் 4.6 கிராம் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. இதில் ஃபைபர் இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம 1 கப் கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்க போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 210. இதுக்கு முதல்ல அரிசி பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம 2 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கணும். இதை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அதை வடிகட்டி ஒரு துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி காய விடுங்க. இது நீங்கள் ஃபேனுக்கு கீழே காய வைக்கலாம். வெளியில் வெயிலில் தான் காய வைக்கணுங்கிறது கிடையாது. எப்படினாலும் நம்ம அரிசியை வறுத்து தான் பொடி பண்ண போகிறோம். நான் இங்கே ஃபேனுக்கு கீழே தான் காய வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்டாக இப்போ காஞ்சிருச்சு. இந்த அரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுங்க. கொஞ்சம் நிறம் மாதிரி வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வறுக்க வேண்டியது வரும். இதோ இப்போ இது வறுப்பட்டுருச்சு. கம்ப்ளீட்டாக அதை ஆற விட்டுருங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபைனலாக நம்மளோட பொடி கொஞ்சம் கரகரப்பாக இந்த மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ அப்போ எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம கருப்பு கவுனி கஞ்சி செய்யலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 இல்லைன்னா 3 பல் நறுக்கின பூண்டு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருப்பு கவுனி அரிசி பொடியை சேர்த்துருங்க. கட்டி விழாமல் கலந்து விட்டுட்டே வாங்க. எல்லாம் நல்லா கொதிச்சு கெட்டியாகணும். இது ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். 3/4 அளவுக்கு டம்ளரை ஃபில் பண்ணுங்கள். அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட கருப்பு கவுனி கஞ்சி ரெடி. இது நீங்கள் தயிர் சேர்க்காமலும் குடிக்கலாம். அது உங்களோட விருப்பம். 1 கப் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியில் 8 கிராம் ப்ரோட்டீன், 1 கிராம் ஃபேட், 50 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. லஞ்சுக்கு நம்ம வெந்தயக்கீரை ரொட்டியும் சுரக்காய் கூட்டும் சாப்பிட போகிறோம். இது கிட்டத்தட்ட 438 கேலரிஸ். இதுக்கு முதல்ல நம்ம சுரக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 3 பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுருங்க. இதை அப்படியே குக்கருக்கு மாற்றுங்க. இதோட 1/4 கப் பாசிப்பருப்பும் 1 கப் தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி நம்ம வேக விட போகிறோம். 3லேருந்து 4 விசில் விட்டுடுங்க. இது வெந்துடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேருங்க. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து நிறம் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இதோட ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சுன்னா ஒரு மீடியம் சைஸ் சொரக்காயை இந்த மாதிரி தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததா ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஓரளவு இது வதங்கிருச்சுன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி, அதாவது காய் மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இது மூடி போட்டு வேக விட போகிறோம். இதோ காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்தலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதோட நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சமும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விடுங்க. இதோ நம்மளோட சொரக்காய் கறி ரெடி. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இதை நம்ம இன்றைக்கி வெந்தயக்கீரை சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக வெந்தயக்கீரை சப்பாத்தியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 2 பெரிய ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காஞ்ச வெந்தயக்கீரையோட ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கிடச்சா அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சுன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக்குங்க. உங்களால் சாஃப்டாக பிசைய முடியலன்னா கொஞ்சம் நேரம் மாவை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைங்க, நல்லா சாஃப்டாயிரும். இதை எவ்வளோ தூரம் மெல்லிசாக உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசாக உருட்டிக்கோங்க. நம்ம சப்பாத்தியாக தான் போட்டு எடுக்க போகிறோம். தவாவை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் இதை சுட்டு எடுத்துருங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுறணும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா அழுத்துங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். இதோ நம்மளோட வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. ஒரு கப் சொரக்காய் கூட்டில் 8 கிராம் ப்ரோட்டீன், 4 கிராம் ஃபேட்ஸ், 25 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஒரு வெந்தயக்கீரை ரொட்டி கிட்டத்தட்ட 90 கேலரிஸ். இதில் 3 கிராம் ப்ரோட்டீன், 0.5 கிராம் ஃபேட்ஸ், 20 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 3 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம பச்சை பட்டாணி சாலட் எடுத்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 90 கேலரிஸ். இங்கே நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுறணும். இதுவும் இங்கே நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அது வத்துற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு பச்சை பட்டாணியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு துருவின கேரட், அரை நறுக்குன பெரிய வெங்காயம், கொஞ்சம் துருவின மாங்காய்,
தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டா நம்மளோட சாலட் ரெடி. இது நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட 150 கிராம். இந்த அளவு பச்சை பட்டாணி சாலடில் 5 கிராம் ப்ரோட்டீன், 0.5 கிராம் ஃபேட்ஸ், 15 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. டின்னருக்கு நம்ம பச்சை பயிறு இட்லியும் கேரட் சட்னியும் சாப்பிட போகிறோம். இது கிட்டத்தட்ட 170 கேலரிஸ். இதுக்கு 1 கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க, 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா முதல்ல தண்ணியில் சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா பயிறுலையும் உளுந்துலையும் தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இதோ பயிறு நல்லா ஊறிடுச்சு. இதை தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம். முதல்ல உளுந்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உளுந்த தண்ணி இல்லாமல் சேருங்க. இதை இப்போ அரைச்சிக்க போகிறோம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல திக்கான மாவை அரைச்சிக்கோங்க. உளுந்த மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அடுத்ததாக பச்சை பயிறு அரைச்சிக்கலாம். இதுக்கும் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. பச்சை பயிறு மாவை உளுந்த மாவோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஃபைனலாக ரெண்டையும் கலந்துட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கும். இதை இப்போ புளிக்கிறதுக்கு விட போகிறோம். 8லேருந்து 9 மணி நேரம் விட்டுருங்க. ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா காலையில் மாவு புளிச்சு இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்ற ரெடி ஆகிக்கலாம். இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவின தட்டில் மாவை ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இதோ நம்மளோட பச்சை பயிறு இட்லி ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். நான் இங்கே 2 இட்லிக்கு கேலரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 இட்லி கூட சாப்பிட்டுக்கோங்க, பரவாயில்ல. இதில் 2 இட்லி 120 கேலரிஸ். இதில் 8 கிராம் ப்ரோட்டீன், 1 கிராம் ஃபேட், 20 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டு இந்த மாதிரி நிறம் மாறிடணும். பருப்பு வறுபட்டுருச்சுன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு 2 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 2 நார்மல் காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துருங்க. மிளகாய் வறுபட்டதும் ஒரு 2-3 பல் பூண்டு, 1 நறுக்குன பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடணும். இதோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக கேரட்டு சேர்த்துடலாம். இது 2 மீடியம் சைஸ் கேரட், தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்குனது. இப்போ கேரட்டை நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதோட இப்போவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க, சீக்கிரம் வதங்கிடும்.
ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா கேரட் வதங்கிடும். ரொம்ப மசிய வேகணுங்கிறது கிடையாது, அதனால தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம், இப்படியே வதக்குங்க போதும். இதோ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. இதோ நம்மளோட சட்னி ரெடி. அடுத்ததாக இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த தாளிப்பை நம்ம சட்னியோடு சேர்த்துடணும். ரெண்டு ஸ்பூன், அதாவது 30 கிராம் கேரட் சட்னியில் 1 கிராம் ப்ரோட்டீன், 2 கிராம் ஃபேட்ஸ், 5 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 2 கிராம் ஃபைபரும் இருக்குது. இதோடு சேர்த்து இன்றைக்கி நம்மளோட டோட்டல் அப்ராக்சிமேட் கேலரிஸ் 998. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.